வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, கனடாவில் டொரண்டோ ரீஜனுக்குள்ள இருந்தீங்களா உங்களுக்கு தெரியும், அங்கே ஓடுற பஸ் டிடிசி என்ற பஸ் ஓடும். அதாவது சிவப்பு வெள்ளை பெயிண்டால் அடிச்சிருக்கும். டொரண்டோ டிரான்ஸ்போர்ட் கமிஷன் டிடிசி என்பதின் விரிவாக்கம். இப்போ இவர்கள் ஒரு முடிவு எடுக்க போயினோம். ஜூன் 1 2025 ஒரு முடிவு அமுல்படுத்தப்பட போகுது. என்னண்டா, டிக்கெட்ஸ் இனி இல்லை. அதாவது டிக்கெட்ஸை விட டே பாஸ், நீங்கள் இவ்வளோ நடைமுறையில் இந்த டே பாஸோ டிக்கெட்ஸோ டோக்கன்ஸோ ஜூன் 1 இனி நடைமுறையில் இருக்காது. ஏன் என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். அதாவது 2024 டிசம்பர் 3 டிடிசின்ற கமிஷனர்ஸுக்குரிய வாக்களிப்பில் அவர்கள் கொஞ்சம் பேர் வாக்களித்தவ இந்த டிடிசி டிக்கெட்ஸ், இந்த நடைமுறைகள் டோக்கன், டிடிசி டிக்கெட்ஸ், டே பாஸ் இதுகளை நிறுத்துறதை கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்போம். அடுத்த வருஷம் மட்டும் கால அவகாசம் ஜூன் மட்டும் கொடுப்போம் என்று தான் பார்த்தவ. அந்த வாக்களிப்பின் பிரகாரம் ஜூனோட முடியுது அந்த பீரியட். அதாவது மே 31 அந்த கால நீடிப்பு முடியுது. ஆகவே டிடிசியில் இவ்வளவு நாள் நடைமுறையில் இருந்த டே பாஸ் சிஸ்டம், டோக்கன் சிஸ்டம், டிக்கெட் சிஸ்டங்கள் முடிவுக்கு வருகிறது. டிடிசி குட் பாய் சொல்லுவது இந்த டிக்கெட்ஸுகளுக்கு. ஏனென்று பார்த்தோமென்றால், இவர்களுடைய கருத்து கணிப்பின்படி நவீன வசதிகளை பல பேர் பாவிக்க வலிக்கிடணும். அதாவது எல்லாரும் ஃப்ரெஸ்ட்ரோ கார்டுக்கு போட்டணும் டேப் பண்ணுற சிஸ்டத்துக்கு. அடுத்து கூகுள் பே, ஆப்பிள் பே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் பே பண்ண வெளிக்கிட்டத்தால் மொத்த வாடிக்கையாளரில் 1% குறைவாக, பெரும்பாலும் 0.99% தான் மரபு வழியில், அதாவது டிக்கெட்ஸ் எடுத்துக்கொண்டு பே பண்ணி போகினோம், இல்லை டோக்கன்ஸ் எடுக்கணும், அல்லது டே பாஸ் எடுக்கணும். ஸோ இதால் அதை கைவிடுவோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த டோக்கன் முன்னரே கைவிடப்பட்டாச்சு. சின்ன ஒரு காயின்ஸாக இருக்கும், ஒரு 25-10 அந்த சைஸில் இருக்கும். 1954 டிடிசியால் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த டோக்கன். சில பழைய கால ஸ்டேலிங் பவுண்ட்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன டிடிசி என்ற லோகோவோட. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது 2019 அந்த டோக்கன் சிஸ்டத்தையும் விட்டுட்டு இரண்டா காயின்ஸோட சேர்த்து போடேக்கு எது காயின்ஸ் எது டோக்கன் என்று தெரியாமல் இருந்தது அந்த சின்ன டோக்கன். அப்போ அதை 2019 கைவிட்டப்போ இப்போ டிக்கெட்ஸையும் கைவிட போயினோம். ஏனெண்டா கனபேர் பயன்பாட்டில் இல்லாமல் போய் நவீன முறைக்கு மாறிட்டினோம். அதை விட சில பேர் ஒரே டிக்கெட்டை வச்சுக்கொண்டே பல பஸ்ஸுகளில் ஏறி பிரயாணிக்கிறதால அந்த நடவடிக்கை வருகுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இனி எல்லாரும் ஃப்ரெஸ்ட்ரோ தான் பாவிக்க வேணும், கிரெடிட் கார்டோ இல்லாட்டிக்கு கூகுள் பே, ஆப்பிள் பேக்கெலாம் பே பண்ண வேணுமா, அப்போ கேஷ் பே பண்ணிடலாதா என்று கேட்டால் கேஷ் பே பண்ணலாம். ஏனண்டா இப்போவும் அந்த 1% மக்கள் இருக்கணும் தானே கேஷ் பே பண்ணி போகிறாக்கள். அப்போ அதை பே பண்ணுறதுக்கு அப்படியான சனத்தொகையும் இருக்கிறபடியாக ஒட்டு மொத்தமாக நிறுத்த இயலாது. அப்போ நீங்கள் என்னென்னா இந்த வண்டிகளில் இருக்கிற, அதாவது பஸ்ஸில் இருக்கிற அந்த கேஷ் போடுற அந்த உண்டியலை எடுக்க மாட்டேன், சரிதானே? அதே மாதிரி நீங்கள் இருக்கிற சப்வே ஸ்டேஷன்களில் இருக்கிற காசு போட்டு எடுக்கிற காசு போடுற அந்த சிஸ்டம் மாறாது. இப்போ நீங்கள் பஸ்ஸுக்குள்ள ஏறினோடனே காசை நீங்கள் போடலாம், அந்த ஃபேர் ஒருக்கா போகிறதுக்குரிய காசை நீங்கள் போடலாம். ஆனால் சிலது டிக்கெட் தர மாட்டேன், ஏன்னா டிக்கெட்ஸை நிப்பாட்ட போயினேன். ஓகே, அது வடிவாக தெரியாது. என்னென்னா உண்மையாகவே டிக்கெட்ஸை கிழிச்சு கொடுக்குற டிக்கெட்ஸை நிப்பாட்ட போயிடும். அந்த காசை நீங்கள் அந்த உண்டியலுக்கு போட்டால் அந்த ஒரு ஃபேரை நீங்கள் போகலாம். அப்போ அந்த டிரைவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அங்காளி பஸ் எடுக்கல உங்களுக்கு கையில் டிக்கெட்டோ என்னவோ இல்லாட்டிக்கு நீங்கள் அங்காள அந்த 2 மணி நேரத்துக்கு பிரயாணிக்கிற அந்த டிக்கெட் இல்லாமல் போகலாம், திருப்பவும் பே பண்ண வேண்டி வந்துடலாம். ஆகவே மக்களே, நீங்கள் நவீன முறைக்குத்தான் மாற வேண்டி வரும். இப்போ பல பேர் மாறிட்டோம். ஃப்ரெஸ்ட்ரோ கார்டு அல்லது கிரெடிட் கார்டில், அப்படி இல்லாட்டி கிரெடிட் கார்டில் அல்லது கூகுள் பே, ஆப்பிள் பேயில் பே பண்ணிக்கொள்ளலாம். இப்போ காசுலேயும் பே பண்ணலாமா, டாலர்லேயும் ஆம் பண்ணலாம், அதை நிறுத்தவில்லை. பஸ்ஸுக்குள்ள இருக்கிற உண்டியலுக்கு நீங்கள் போட்டு போகலாம். ஓகே, அந்த ஃபேருக்குரிய அமௌண்ட். ஆகவே டிடிசி சொல்லியிருக்கிறது குட் பாய் ஃபார் டிக்கெட்ஸ், டோக்கன்ஸ் அண்ட் டே பாஸுக்கு. ஸோ நீங்கள் அதை விட இன்னும் அறிமுகப்படுத்தி இருக்குது.
செகண்டரி ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃப்ரெஷ்ட்ரோ கார்டு அந்த மாதாந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தி இருக்கு. நீங்கள் போய் பார்க்கலாம் வெப்சைட்டில், இல்லாட்டி இந்த திரையில் பார்த்துக்கொள்ளலாம். அதை விட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரத்யேகமாக அந்த நடைமுறைகளை மாதாந்த கட்டண நடைமுறைகளை வந்து அது கட்டண கழிவோடு வந்து படிக்கிற மாணவர்களுக்கு அந்த ஃபேஸை வழங்கி வருகிறது. அதை விட உங்களுக்கு தெரியும் அடல்ட்ஸ் அதை கீழே இருக்கிற யூத்துக்கு வந்து முதலே ஒரு குறிப்பிட்ட வயது குறைய இல்லை, ஃபேஸ் எல்லாம் இல்லை என்றதும் உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் இப்படியான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து தொடர்பெறுங்கள். டிடிசி வந்து இந்த ஜூன் மாதத்தோட அனைத்து இந்த விழாலும் கொண்டிருக்கிற அந்த டிக்கெட்ஸ் முறைகளை வந்து கைவிடுவதாக அறிவித்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.